முருகன் கிட்டே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறாங்க. நீ கவலைப்படாதுன்னு உங்கள் அம்மாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் முருகனும் மகேஷ் இருந்த ஆசிரமத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்டே போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ ஆமாம், முருகனும் மகேஷும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி, அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பான். முருகன்னா வந்துட்டு மகேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவன் பேர் அர்ஜுனு. நல்லாவே வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க 2 பேரும். அர்ஜுன் கொண்டுனா அவன் இருப்பான், எல்லாமே பண்ணுவான். அப்போ திடீர்னு ஒரு பணக்கார குடும்பம் வந்துட்டு அர்ஜுனை தத்தெடுக்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு இவனை தத்தெடுத்துட்டு போயிடுவாங்களோ, இவனை விட்டு பிரிஞ்சிடுவானோன்ற பயத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு மாத்திரையை கலந்து கொடுத்து அவன் மறுநாள்லேருந்து பேசவும் முடியல, காதும் கேட்காம போயிடுச்சு. அதனால் அவங்க வந்துட்டு வேற ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க அஞ்சலியும் துளசியும். உடனே நாங்கள் போனோம்க்கா, அப்போ தான் இங்கே இருந்தானோ வந்துட்டு தேவையில்லாத இது வரும், அவனால் எந்த பிரச்சனையும் வராது, எவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஏண்டி போகிற, நீ எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்கம்மா. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. சரி, நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, மாப்பிள்ளை நீங்கள் சிசிடிவி வந்துட்டு அங்கே கனெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என் பொண்ணை அனுப்புவேன், நீங்கள் வந்து இப்போ அஞ்சலி கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. சரி, ஓகே அத்தை, இன்னும் இது தொல்லையாக போச்சு. நான் அஞ்சலி ஒரு பக்கம் இது பண்ணேன். வீட்டுக்கு போனோன்னே வந்துட்டு மதியாக இருக்கிற அஞ்சலிக்கிட்ட வந்துட்டு நீ எதுக்கு அங்கே போனேன், அவங்க பார்த்து தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்கேயா போனேன், அவங்க தான் கூப்பிட்டாங்க, அதனால தான் போனேன். இப்போ நீ இது பண்ணுறியா இல்லையா, என் பாதுகாப்புக்காக சிசிடிவி தேவைப்படுது, நீ பண்ணுறியா இல்லையான்னு சொல்லுவாங்க. சரி சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்லேருந்து வெளியே வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா வீடியோ கால் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அம்மா நான் எங்கே காமிக்கிறேன்னு வெளியே எல்லா இடத்துலையும் காமிக்கிறாங்க. உடனே துளசி பேசுகிறாங்க. அக்கா, இதுக்கப்புறம் அவன் தப்பிக்கவே முடியாதுக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சரி, இங்கே பேச மாட்டான் யார்கிட்டையும் சரி, ஆனால் வெளியே என்ன ஏதாவது பிளான் பண்ணானா அப்படின்ற மாதிரி துளசி கேட்குறாங்க. அதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்குது, என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடு, அவன் ஃபோன் கால் பேசுறதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கலான்ற மாதிரி துளசி சொல்கிறாங்க. இல்லைக்கா, என்கிட்ட வேறு ஒரு ஆப் இருக்குது, அவன் யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் மெசேஜ் அனுப்பிச்சாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், அது அவனுக்கு தெரிய வருமானு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிய வராதுக்கா, நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் அவரோட ஃபோன் தானே வச்சுருக்காங்க, ஃபோனை கட் பண்ணிட்டு உடனே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேருந்து மகேஷ் வந்துடுவாரோன்னு பயந்துட்டு ஃபோன் சார்ஜ் போட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. மகேஷ் வந்து ஃபோனை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோனில் சார்ஜ் இல்லையா, போட்டிருக்கேன் அப்புறம் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கொடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு போயிடுறாரு. கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிது. அப்பாடா இப்படி இன்ஸ்டால் ஆகிடுச்சு, மாட்டினடா இனிமேல் இருக்கிறா உனக்குன்னு துளசி இது பண்ணிக்கிறாங்க. அதாவது அஞ்சலி இது பண்ணிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.